ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை பாடல்கள் மூலமாக ஜெபத்தின் மூலமாக தேடுவதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காக இந்த இடத்துல கூட்டத்தை கூட்டுவதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நன்றி செலுத்தி நான் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து தொடர்ச்சியாக தேவனுடைய இதயத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக. சாதாரணமாக நாம் சபையாக கூடி வரும்போது ஆராதனை என்று சொன்னாலும் ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டியதை செலுத்துவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்றபடி அவரை நாம் புரிந்து கொள்வதற்கு, அவரை நெருங்கி வருவதற்கு ஏதுவாகவே காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அது ஏதோ நான் ஒரு பக்கமாக ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, அவர் என்னிலே என்ன எதிர்பார்க்கிறார் என்கிறதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகையினால் அந்த எண்ணத்தோடு இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தருடைய கரம் இந்த நேரத்தில் நம்ம இருந்து நமக்கு தேவையானவைகளை வேதம் சொல்லுகிறபடி பிரயோஜனமானவைகளை போதிக்கிற நல்ல ஆண்டவர், நமக்கு மிகவும் பிரயோஜனமானவைகளை போதிக்கத்தக்கதாக கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே என் நேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே என் நேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி உள்ளம் உம்மை தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி உள்ளம் உம்மை தேடுதே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆண்டவரை அறிந்த மக்கள் எப்பொழுதும் தங்களுடைய தேவைகளை மாத்திரம் பார்ப்பது இல்லை. ஆண்டவரை நெருக்கமாக அறிய 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 அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் தங்களுடைய தேவைகளுக்கு முதலிடம் கொடுக்காதபடி ஆண்டவருடைய கண்ணோட்டத்தோடு கூட அது குடும்பமாகட்டும் அல்லது தேசமாகட்டும்
அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறபடினாலே எதையும் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விடுவார்கள் என்பதை உணர்த்துவிப்பதற்காக 2 சம்பவங்களை வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொண்டால் தான் நலமாயிருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெயர்களிலே ஒரு உன்னதமான பெயர் யோவான் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம் முதல்ல 15வது வசனத்தை வாசித்து அதற்கு பிறகு 13, 14 வசனத்தை வாசிக்கலாம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்பொழுது 13, 14 வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக அழைத்தாலும், அதற்கு பிறகு சகோதரரே என்று அழைத்தாலும், அதற்கு பிறகு என் உடன் வேலையாள் என்று வேதத்திலே காண்பித்து கொடுத்தாலும், மிகவும் நேர்த்தியான ஒரு இடத்திற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கொண்டு வருகிறார். அதுதான் சிநேகிதன். சிநேகிதன் என்பதற்கு இந்த 3 வசனங்களிலேயே நாங்கள் பார்க்கிற ஒரு காரியம். ஒன்று, அந்த சிநேகிதனாயிருக்கிறவனிடத்திலே தன்னுடைய எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு அவன் அழைக்கப்படுகிறான். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அவங்க அப்படித்தான் இருந்தாங்கன்னு சொல்லி வேதத்தில் ஏராளமான பேருடைய சிநேகிதத்தை பார்க்கிறோம். அந்த சிநேகிதனுடைய உச்ச கட்டத்தை நாம் யோனத்தானுடைய வாழ்க்கையில், அதாவது ராஜா சவுலுடைய மகனாகிய யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடைப்பட்ட இடத்திலே நடந்திருக்கிற காரியங்களை நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்கள் என்றால், ஒரு சிநேகிதனோடு கூட எப்படி பழகுகிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதைத்தான் தாவீது சொல்லும்போது சொல்கிறான். யோனத்தான் மரித்த போது அவனுக்காக புலம்புகிற 2 சாமுவேல் முதல் அதிகாரத்திலேயே தாவீது யோனத்தானுக்காக புலம்புகிற ஒரு புலம்பலை நாம் பார்க்கிறதற்கு முடியும். 26வது வசனம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்த்திலும் அதிகமான வெரி வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் என்று சொல்ல வேண்டும். மிகவும் நெருங்கிய ஒரு இடத்துல சிநேகிதர்களாக தாவீதும் யோனத்தானும் இருந்ததாக தாவீதே தன்னுடைய வார்த்தையினாலே இந்த வார்த்தைகளை பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவில் சிநேகிதர்கள் வருகிறார்கள். ஆகையினால் தான் யோனத்தானுடைய காரியத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவனுடைய அப்பா சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? சவுல் ராஜா சொல்லுகிறார், தாவீது உயிரோடு இருக்கு மட்டும் உனக்கு ராஜ்யபாரம் கிடைக்காது, நன்றாக அறிந்து கொள். நீ அவனிடத்தில் சிநேகமாகி என்னுடைய கைக்கு அவனை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறாயே, உனக்கு விளங்கவில்லையா என்று கேட்டாலும் யோனத்தான் தாவீதை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, அவனுடைய கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று
அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார்கள் என்றான். 18 வாசித்து விடலாம். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். நன்றாக அந்த வசனங்களிலே நமக்கு விளங்குகிறது. சவுல் ராஜாவாக்கப்பட்ட பின்பு அவனுடைய குமாரனாகிய யோனத்தானுக்குத்தான் அந்த பதவி இருக்க வேண்டும் என்று அந்த நாட்களில் நடைபெற்ற முறைகள் சொல்லியிருந்தாலும் இங்கே யோனத்தான் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பார்வையில யாருக்கு மேல் ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்து அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தாவீது ராஜாவாகிறான் என்பதை அறிந்த போது நான் உனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன், நான் உனக்கு இரண்டாவதா இருக்கிறேன், இதுல நான் கருத்து வேறுபாடு இல்லாதபடி என் அப்பாவுக்கும் தெரியும், ஆகையினாலே நீர் உயிரோடு கூட இருப்பீர், உன்னை கொன்று போடுவதற்கு என்னுடைய தகப்பனாலும் முடியாது என்று அந்த சிநேகிதத்தின் உச்ச நிலையை இங்கே யோனத்தான் காண்பிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சிநேகிதனுக்கும் இருக்கிற உறவை நமக்கு வேதத்திலிருந்து அழகாக காண்பிக்கிறது. ஆண்டவரும் சிலரை பார்த்து இவர்கள் என்னுடைய சிநேகிதர் என்று பழைய ஏற்பாட்டில சொன்ன காரியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். கொஞ்சம் சில காரியங்களை மாத்திரம் காட்டி கொடுக்கிறேன். நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஆண்டவருடைய வாயினாலேயே ஏசாயா தீர்க்கதரிசி 41வது அதிகாரத்துல ஒரு மனுஷனை காட்டி கொடுத்து அவன் என் சிநேகிதன் என்கிறார். வாசிக்கலாம் 8வது வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி என்று ஆண்டவரே இத்தனை வருடங்கள் கழிந்த பின்பும் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இந்த தொடர்பை விளங்குவதற்கு அங்கே என் சிநேகிதனாகிய என்னுடைய ஃப்ரெண்டாகிய என்னோடு கூட நடந்தவனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்கிற காரியத்தை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா இருக்குன்னா அவனிலே காணப்படுகிற அநேக குணங்களை குறித்து நீங்கள் வேதத்திலே அறிந்திருக்க முடியும், பிரசங்கங்களை கேட்டு இருக்க முடியும். ஆனால் நான் இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து காட்டி கொடுக்கும்படியாக ஏவப்படுகிறேன். தன்னை அவர் ஃப்ரெண்ட் என்று அழைப்பதற்கு ஆபிரகாமிலே காணப்பட்ட ஒரு மேலான குணத்தை நான் இன்றைக்கு காண்பித்து கொடுத்து, இந்த ஐக்கிய ஆராதனையின் நோக்கம் நம்முடைய தேவைகளை தாண்டி, நம்முடைய விருப்பங்களை தாண்டி, நம்முடைய சித்தங்களை தாண்டி ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான இடத்துல நீங்களும் நானும் வந்துவிட வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் 14வது அதிகாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறான் என்பது முதலாவது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன நிலையில் இருக்கிறான்? 13வது அதிகாரத்தில் அவனோடு கூட அத்தனை வருஷங்களாக வந்த அவனுடைய அண்ணனுடைய மகன் லோத்து இப்பொழுது தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்கிற ஒரு பெரிய பிரிவினைக்குள்ளே வந்திருந்த இடத்துல நல்ல கண்களுக்கு பச்சையாயிருக்கிற காரியங்களுக்கு நேழமாக அவன் லோத்து போய்விட்டான் என்று அறிந்திருந்த போதிலும், அவன் லோத்துவனுடைய அந்த கிரியைகளினாலே அவனுக்கு பெரிய துக்கம் உண்டாயிருந்த போதிலும், லோத்துவுக்கு அவன் உரிமை கொடுத்து அவனை முதலாவது தெரிந்து கொள் என்று சொன்ன போதிலும், இப்பொழுது லோத்து பிடிக்கப்பட்டு போய்விட்டான் ராஜாக்களோடு கூட என்று ஆபிரகாமுக்கு ஒரு செய்தி வருகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம்.
ஆபிரகாமின் சகோதரனுடைய ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது லோத்துவும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய பொருட்களையும் இழந்து நிற்கிற ஒரு லோத்துவை அவன் என்ன நினைத்திருக்க வேண்டும்? என்னை விட்டு பிரிந்து போனால நீ விளங்க மாட்டாய், நீ தேரமாட்டாய், உனக்கு இது தேவனால் கொடுக்கப்பட்ட தண்டனை என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தபடியினாலே அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் இடையிலே சண்டை. அந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை மேற்கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று ஆபிரகாமுக்கு செய்தி வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் நினைத்திருக்க வேண்டும், என்ன நினைத்திருக்க வேண்டும்? 4 ராஜாக்களுக்கு முன்னதாக 5 ராஜாக்கள் நிற்கக்கூடாத அவருடைய சேனை அவ்வளவு வலுவாய் இருக்கும் போது, இதுவரை எந்த இடத்திலும் சண்டைக்கு நான் போகவில்லை, யுத்தத்திற்கு நான் போகவில்லை, யுத்தத்தை நான் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட நானும் என வீட்டிலே பிறந்த 318 பேர் என்கிற ஆயுதம் ஏந்தக்கூடிய 318 பேரையும் வைத்துக்கொண்டு நான் அந்த 4 ராஜாக்கள் வலிமை படைத்தவர்களை, 5 ராஜாக்களை முறியடித்தவர்களை நான் எதிர்க்க கூடுமா என்று தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாக தங்கி இருக்கவில்லை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, தன்னை பலவீனன் என்று அவன் நினைக்கவில்லை. அவனுடைய சிநேகம் தேவனோடு கூட இருந்ததினால, தேவனை சிநேகிக்கிற மனுஷனுக்கு மற்றவர்கள் கட்டப்பட்டு கொள்ளையிடப்பட்டு அவர்கள் வெறுமையாக்கப்படுகிறதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க கூடாதவனாக அவனை மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நிமிடம் இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள். அவனிடத்தில் இருக்கிறதெல்லாம் அவனுடைய வீட்டிலேயே பிறந்த வேலைக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். ஏனென்றால் அவனுக்கு பிள்ளை இல்லை. அவனுடைய வீட்டிலே பிறந்த வேலையாட்களுக்கு அவன் கொஞ்சம் ஒரு மிருகம் வந்து மந்தையை தாக்கினால் அல்லது வேறு ஏதாயிலும் ஒரு ஆபத்து வந்தால் அதிலிருந்து தன்னுடைய மந்தையை காக்க வேண்டும் என்கிற ஒரு சின்ன காரியத்தை தான் அவன் சொல்லிக் கொடுத்திருந்தான். ராஜாக்களை எதிர்ப்பது எப்படி, கேடகம் வைத்திருக்கிறவளை எதிர்ப்பது எப்படி, வில் அம்போடு கூட அந்த நாட்களில் வருகிறவளை எதிர்ப்பது எப்படிங்கிற ட்ரைனிங் அவன் கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட அந்த தேவ சிநேகம் அவனுடைய இருதயத்தை ஆழ்கொண்டபடியினாலே என்னை விட்டு போய்விட்டானே என்கிற ஆதங்கம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அவன் ஆபத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்த ஆபிரகாம் ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறான். வாசிக்கலாம், 14-15 வாசிக்கலாம். அந்த அதிகாரத்துல தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு தூரம் ஒரு ரிஸ்க் எடுக்கிறான். அட் த காஸ்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். தன்னுடைய தேவைகள் இருக்கிறது, தன்னுடைய மக்களை இழந்து போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனக்கிட்ட இருக்கிற அந்த வேலைக்காரருடைய பிள்ளைகளை அவன் பயிற்சி கொஞ்சம் கொடுத்திருந்தாலும் அவர்களை இந்த யுத்தம் என்று வரும்போது இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. ஆனால் அவனுடைய தேவன் அவனுடைய இருதயத்திலே அருளின அந்த சிநேகம், தேவனுக்கு சிநேகமாய் இருப்பதினால தேவ கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறதற்கு பழகியிருந்த அந்த ஆபிரகாம், கல்வாரியை பற்றி அவனுக்கு தெரியாது.
கல்வாரியின் காரியங்களை அவன் கண்டதில்லை. கல்வாரியை குறித்த வெளிச்சம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் ஆண்டவரை அறிந்ததினாலே, ஆண்டவரோடு கூட இசைந்து தேவ சத்தம் கேட்டதினாலே அவனுக்குள்ளே ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய மனநிலையை புரிந்து கொண்ட ஒரு காரியத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏதோ ஆண்டவரை விசுவாசித்தேன், என்னுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கைக்காக, என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் நான் அவரிடத்தில் நெருங்கி இருக்கிறேன் என்கிற நிலையை தாண்டி, அதற்கு மேலாக ஆண்டவருடைய அன்பு நம்மை நிரப்ப வேண்டும் என்கிற அந்த துணி நம்முடைய இருதயத்தில் தொனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை நான் காண்பிக்கிறேன். நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அறிந்திருக்கிறபடி சோதோமின் ராஜா எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன போதும், உம்முடைய ஷூல இருக்கிற லேஸ் முதலாக நான் தொடப்போகிறதில்லை என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி அவன் அங்கே ஆணையிட்டு கொடுக்கிறதை நீங்கள் அந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். தன்னயமில்லாத ஒரு அன்பு, தப்புவிப்பதற்காக, தனக்கென்று ஒரு கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் அல்ல, தனக்கு பெயர் உண்டாகிவிடும் என்கிற நோக்கத்தில் அல்ல, தனக்கு ஒரு லாபம் கிடைத்து விடும் என்கிற நோக்கத்தில் அல்ல, மாறாக ஆண்டவருடைய அன்பினால இயக்கப்படுகிற இந்த ஆபிரகாம் தன்னை விட்டு போன லோத்தும் அவனுடைய வீட்டாரும் அவனுடைய மந்தைகளும் பொருட்களையும் இழந்து நிற்கிறதை பார்த்து அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. ஆகையினால் தான் நான் ஒரு பாடலை எழுதினேன். இந்த கல்வாரி சிநேகத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படி அந்த பாடல் இப்படி இருக்கிறது, நீங்கள் கேட்டிருக்கலாம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம், அந்த சிநேகம் நிரப்பினால் என்ன நடக்கும்? காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் என்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேகம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும். தீபத்தில் தீரியாய் எடுத்தாள் கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம். இந்த பாடலில் கடைசி வரிய கடைசி ஸ்டான்ஸாவை நான் எழுதும்போது, நீர் பெருகவும் நான் சிறுகவும் என்று யோவான் ஸ்நானன் சொன்ன காரியத்தை சொன்னதற்கு ஒரு பின்னணி உண்டு. என்ன தெரியுமா? அதுதான் யோவான் சொன்னான், மணவாளனுடைய சிநேகிதனாக தோழனாக நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா.
யோவான் ஸ்நானன் கூட ஆண்டவரை சிநேகிதனாக, இயேசுவை சிநேகிதனாக தான் பார்த்ததினால்தான் நான் சிறுக வேண்டும் நீர் பெருக வேண்டும் என்று சொல்கிறான். அப்ப சிநேகத்தின் ஆழத்தை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அன்பு நம்மை நிரப்பி ஆக வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டிய அவசியம் உண்டு. எங்களுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சின்ன காரியத்தை ஒருவேளை ஒரு சிலர் அறிந்திருக்கலாம். அதில் நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு சின்ன சபை நாங்கள் நடத்தி கொண்டு வந்தோம், பன்சரி என்கிற ஊரில். அந்த சபையில் 2 நாட்கள் கூட்டங்களை நடத்தி அவர்களுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை திடப்படுத்துவதற்காக நான் போயிருந்த போது அவர்கள் என்னிடத்திலே வந்து ஒரு கோரிக்கை வைத்தார்கள். ஐயா, நாங்களும் ஆண்டவருக்காக எதையாலும் செய்வதற்கு நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும் வண்ணமாக நான் உங்களுக்கு ஒரு ஃபில்ம் யூனிட்டையே தருகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கிராமங்களிலே போய் அறிவித்து ஆண்டவருடைய நாமத்திலே ஜனங்களுக்காக ஜெபித்து அவர்களை விடுதலையாக்கி எப்படியாயிலும் கிறிஸ்துவின் மந்தைக்குள் நீங்கள் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு இந்த உற்சாகத்தை பார்த்து நான் உதவி செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேன். நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன், 2 அல்லது 3 மாதங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கிற 11 கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்களுக்கு போய் நீங்கள் அங்கே சுவிசேஷ கூட்டங்களை நீங்கள் நடத்தி அதனுடைய காரியத்தை எனக்கு காண்பிப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி வந்துவிட்டேன். அந்த சபையினர் மிகுந்த உற்சாகத்தோடு கூட அந்த சபையின் ஒரே ஒரு விசுவாசி அந்த பன்சரி என்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் தூரத்தில் மலையின் மேலே நடந்துதான் போக வேண்டும். அதற்கு சரியான வழிகள் என்றால் ரொம்ப சுற்றி வர வேண்டும். அந்த இடத்திற்கு போகும்போது அங்கே போய் சபையிலிருந்து 75 பேர் சின்னவர்களும் பெரியவர்களுமாக சேர்ந்து அந்த டெட்டடாண்ட் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு சுகமளிக்கும் கூட்டத்தை 3 நாட்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி போயிருந்தார்கள். அவர்கள் கூட்டமாக போகிறதை பார்த்த கிறிஸ்தவத்தின் எதிரிகள் அவர்களை மிரட்டினார்கள். அவர்களிடத்தில் சொன்னார்கள், இங்கே எல்லாரும் உயிரோடு திரும்ப மாட்டீர்கள் சொன்னால் அந்த பயமுறுத்தலையும் தாண்டி தான் அவர்கள் அங்கே ஒரு 3 நாட்கள் கூட ஒரே ஒரு விசுவாசி மாத்திரம் உண்டு அந்த கிராமத்தில். அவர்கள் அங்கேருந்து 23 கிலோமீட்டர் நடந்து தான் அந்த பன்சரியில் ஆராதனையில் கலந்து கொள்வார்கள். அவர் சொன்னால், நீங்கள் வாருங்கள், எங்கள் வீட்டிலே தங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே வீடுகள் கட்டப்பட்டிருக்கிற நடு ஒரு பெரிய அங்கனம் மாதிரி இருக்கும். 3 பக்கத்திலையும் அங்கே அறைகள் இருக்கலாம். அவர் தன்னுடைய சின்ன வீடு தான் அது, அதில் தங்க வைத்து அவர்களுக்கு போஷிப்பதற்கான காரியங்களை செய்து கூப்பிட்டதுனால மிகுந்த உற்சாகத்தோடு அவருடைய ஆதரவு இருக்கிறது என்கிறதுல அந்த 75 பேரும் போனார்கள். அது நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? இவர்கள் கூட்டம் நடத்த ஆரம்பித்த போது மற்ற கிராமங்களிலிருந்து வியாதியஸ்தர்களை கூடையிலே வைத்து தூக்கி கொண்டு வந்தார்கள். என்றால் கொண்டு வர முடியாது, அப்படிப்பட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே இல்லாத அந்த இடத்துல அவர்கள் கூடையில வைத்து வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். முதல் நாளிலே தேவன் அந்த சாதாரண மக்களை உபயோகப்படுத்தி அநேகரை விடுதலையாக்கினார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவரை அறிவிக்கிற எந்த இடத்திலையும், அவருடைய நாமத்தை கூறுகிற எந்த இடத்திலையும் தேவன் மகிமைப்பட்டு தான் ஆவார் என்பதற்கு அது நல்ல உதாரணம். இதை பார்த்த சத்துரு கொக்கரித்ததினால கிட்டத்தட்ட 200 பேரை அவர்கள் திரட்டி ராத்திரி வேளையில இவர்கள் வந்து தங்கி அங்கே சாப்பிட்டு 10 மணி அளவில் சாப்பிட்டு படுத்துக்கொள்ள போகிறதற்கு முன்னதாக ஒரு பெரும் சத்தமும் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு வருகிற ஒரு கூட்டத்தையும் அவர்கள் கண்டார்கள். பயங்கரமான எதிர்ப்பின் குரல்களை எழுப்பி அநேகரை அடித்து கொன்றுவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அவர்கள் உள்ளே நுழைந்த போது இவளுக்குள்ள ஒரு திகில் உண்டாய்விட்டது, என்ன நடக்கப் போகிறதோ என்று. அந்த 200 பேர் அந்த வீட்டை சுற்றிலும் நின்று அங்கே வைக்கோல் போர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வைக்கோலை இந்த வீட்டின் மேலே போட்டு எல்லாரையும் ஒன்றாக எரித்து விடலாம் என்று அவர்கள் பேசுகிற சத்தம் வீட்டிற்குள்ளே இருந்த 4 பேருக்கு தெளிவாக கேட்டது. நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் மங்கள் பன்னா என்று சொல்லப்படுகிற எங்களுடைய ஊழியக்காரில் ஒருவர் சொன்னார், நானும் என்னோடு கூட இருக்க டெல்லியில் செக்ரட்டரியேட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற, டெல்லி செக்ரட்டரியேட்டில் தலைமை செயலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற இவர் லீவுக்கு வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் அவரும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் வந்திருக்கிறார். நாங்கள் 2 பேரும் போய் அவர்களை நாங்கள் சமாதானமாய் பேச விரும்புகிறோம் என்று சொன்ன போது
அந்த கூட்டத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள் ஒரு கோடரியை வைத்திருப்பார்கள். அந்த கோடரியை தாங்கி தான் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போவது வழக்கம். வழியில் இருக்கிற முள்களையோ செடிகளையோ வெட்டி விட்டு வழி உண்டாக்குறது அல்லது தங்களுக்கு பாதுகாப்புக்காக அதை செய்வது வழக்கம். அந்த நேரத்தில் இந்த மங்கள் பண்ணாமும் அவரோடு கூட சேர்ந்தவர்களும் கதவை திறந்து வெளியே போனது தான் மாத்திரம் ஒருவன் கோடரியாலே அவருடைய தலையை பிளந்து அந்த மூளை வெளிவரும் அளவுக்கு அதை பிளந்து விட்டு இன்னொருவரை நன்றாக கம்பால் அடிக்க அவருடைய கையில் இருக்கிற விரல்கள் எல்லாம் அந்த எலும்புகள் எல்லாம் ஒடிந்து போய் அதை தூக்கி கொண்டு அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ராஞ்சி என்கிற பட்டணத்துக்கு பக்கத்திலே இல்லை, கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டரில் இருக்கிற ராஞ்சி பட்டணத்துக்கு கொண்டு போகும்போது வழியிலேயே மங்கள் பண்ண அப்பொழுதே இறந்தது தான் அவளுக்கு தெரியும். நன்றாக கவனிங்கள். இன்றைக்கு நீங்கள் அங்கே வந்தீர்கள் என்றால் மன்சிரியில் அவருக்கு ஒரு கல்லறை வைத்திருக்கிறார்கள். அந்த கல்லறையை நான் பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய ஜனம் எரிக்கப்பட்டு விடக்கூடாது, தன்னுடைய ஜனம் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தலையே கொடுத்த ஒரு ஊழியக்காரனுடைய காரியத்தை நீங்களும் நான் பார்க்கலாம். அவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவி எழுத படிக்க தெரியாதவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய அடக்க ஆராதனை நான் துபாயில் இருந்து அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஃபோன் வந்தது. என்னுடைய தலைவரிடத்தில் நான் சொன்னேன், ஐயா நான் வரட்டுமா என்று. அவர்கள் சொன்னார்கள், அண்ணா வேண்டாம், இங்கே எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம், நீங்கள் அங்கே ஊழியத்தை நடத்துங்கள் என்று சொன்னபோது அந்த ஃபியூனரல் சர்வீஸில் இந்த நாட்களில் போல ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அந்த நாட்களில் அவங்க ஃபியூனரல் சர்வீஸினுடைய சவுண்டை எனக்கு போட்டு காண்பிப்பதற்காக அங்கே ஃபோனை ஆன் வைத்து நான் அங்கே ஃபோனிலே உட்கார்ந்திருந்த போது அந்த மனைவி சொன்னாள், என்னுடைய கணவனுக்காக நீங்கள் யாரும் அழ வேண்டாம், இந்த இடத்துல தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஒரு விதையாக என்னுடைய கணவன் யூன்றப்பட்டிருக்கிறபடினால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி மற்றவர்களை ஆறுதல் படுத்தத்தக்கதாக அவள் பேசின பேச்சு என்னையே கலங்க வைத்து விட்டது. தூரத்தில் இருக்கிற நான் முதன்முறையாக அந்த ஊருக்கு மறுபடியும் போய் அந்த சகோதரியை சந்தித்த போது நான் தான் அழுதேன் வழியே அந்த சகோதரி அளவில்லை, மாறாக என்னுடைய கணவன் ஒரு இரத்த சாட்சியாக தேவனுக்கு சாட்சியாக இந்த இடத்திலே மரித்ததை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், ஏனென்றால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு கையேந்தி தெரிந்து நான் காணவில்லை என்கிற அந்த சங்கீதத்தினுடைய வசனத்தை சொல்லி அந்த தாய் என்னை தேற்ற ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாங்கள் அந்த இடத்துல தெளிவாக பார்த்தோம். அவருக்கு தேவையே இல்லை. 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு மனைவி இருக்கிறாள், படிக்க தெரியாதவள், வேறு தொழில் செய்ய தெரியாதவள், அவள் ஒரு கூலி வேலைக்கு தான் போக வேண்டிய அவசியம் இருக்கும் என்று அறிந்திருந்தாலும் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் என்னுடைய சிநேகம் என்னுடைய மக்கள் மேலே இருக்கிறதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற சொல்றதுக்காக அந்த காரியத்தை செய்தார்கள். இந்த சாட்சியை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தன்னை காட்டிலும் மற்றவர்களை நேசிக்கிற ஒரு நேசம் அது இயேசுவில் மாத்திரமல்ல, மற்றவர்களை உன்னை போல நேசி என்று கற்றுக் கொடுத்த இயேசுவில் மாத்திரமல்ல, இயேசுவோடு கூட சிநேகிதமாயிருக்கிற எல்லாருடைய உள்ளத்திலும் உண்டாய்த்தான் ஆகும். தன்னுடைய தேவை இருக்கும் போதும் இங்கே இருந்து ஐயா தன்னுடைய தேவை இருக்கும் போதும் தேவாவை அங்கே தூரம் அனுப்பி வைத்ததற்கு காரணம் ஆண்டவர் மேல பற்றாத சிநேகம் இருக்கிறதுனால்தான் அது முடிந்தது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சிநேகத்தை தேவன் நமக்குள் தர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இப்பொழுது எந்த இடத்துல அவர் வெட்டப்பட்டு மரித்தாரோ அந்த இடத்துல ஒரு ஆலயம் எழும்பி இருக்கிறதையும், அந்த சபையில அந்த காரியத்திற்கு காரணமாயிருந்த அந்த கூட்டத்தில் வந்த 200 பேரில் 40 பேர் ஜெயிலிலேயே ஏற்றுக்கொண்டதினாலையும் நாங்கள் அதை அந்த கேஸை பெரிதுபடுத்தாதனால சில மாதங்களுக்குள் அவள் வந்து அந்த சபையில் ஆராதிக்கிறதை நீங்கள் அங்கிருந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொலை செய்ததற்கு உடன் இருந்தவர்கள், கொலையாளிகள் ஒருவேளை இன்னமும் ஒரு கேஸில் இருக்கிறார்கள். பட் கொலை செய்ததற்கு உடனடியாக இருந்து அவனுக்கு உதவி செய்தவர்களும் இந்த கிறிஸ்து இயேசுகள். அப்போ அதில் ஒரு மனுஷன் என்னை சந்தித்த போது நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா அன்னைக்கு அவ்வளோ அடிச்சிங்களே,
எல்லாரையும் கொன்றணும்னு பார்த்தீங்களே, 75 பேரையும் எரிச்சு கொள்ளணும்னு நீங்க கத்துனீங்க இல்லையா? அவர் தலையை குனிந்து கொண்டே சொன்னார், அண்ணன் அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தாதான் அந்த அன்பு எங்கள் மேல வெளிப்பட்டதுனால தான் உங்க ஆட்கள் சிறைச்சாலையில வந்து, சரியப்பா நடந்து விட்டது, நீ இயேசுவுக்கு ஏற்றுக்கொள் என்று சிறைச்சாலையில வந்து எங்களுக்கு இயேசுவை சொன்னாங்க. ஐயா, நாங்கள் பகைஞர்கள், நாங்கள் அடித்து கொன்றவர்கள், ஒருவனுடைய உயிரையே எடுத்தவர்கள், ஆனாலும் கூட உங்களுடைய ஊழியக்காரர் எங்களை ஜெயிலில் தேடி வந்து எங்களுக்கு அவர்கள் எங்களுக்கு சத்தியத்தை போதித்ததினால்தான் நாங்கள் கிறிஸ்துவை, இப்படிப்பட்ட ஒரு சிநேகம்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இருக்குமானால் நாங்களும் அந்த கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று அவர் என்னோடு கூட சொன்னார். ஹல்லேலூயா, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்முடைய சிநேகம் ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது சோதித்து பார்ப்பதற்கு ஒரு நல்ல காரியத்தை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். ஜஸ்ட் செக். ஆண்டவர் என்னை எவ்வளவாய் நேசித்தார் என்று வேதம் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறது. நீங்கள் சில வீடுகளில் தொங்கப்பட்டிருக்கிற சிலுவை கீழே எழுதப்பட்டிருக்க வாசகங்களை பார்த்து, நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், நீ என்னிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறீர் என்று. அவர் தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து இவ்வளவு அன்பு கூறுகிறேன் என்று சொன்னார் என்கிற வாசகத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ஐக்கிய ஆராதனையில நான் ஆண்டவரை எவ்வளவு நேசித்து எவ்வளவு சமீபமாய் இருக்கிறேன் என்பதை எந்த கிரியையிலே வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை மாத்திரம் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் ஐயா, உம்மை நேசிக்கிறேன். அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும், நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடலாம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா, உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி ரோமன் கத்தோலிக்க மதத்தில் இருந்தாலும் இந்த மதர் தெரசாவுடைய ஒரு செயலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மதர் தெரசாவுக்கு ஆரம்பத்தில் ரோமன் கத்தோலிக்க சபை கை கொடுக்கவில்லை. ஐரோப்பாவிலே பிறந்து உந்தத்தப்பட்ட பாடு அவரை கல்கத்தாவுக்கு அழைத்து சென்று கல்கத்தாவில் தூக்கி எறியப்பட்டவர்களை, வழியிலே அழுகி கொண்டிருக்கிறவர்களை, கவனிப்பாரற்றவர்களை அவர் சேர்த்து அவர்கள் மத்தியிலே அவர்கள் நேட்ஸ் இருந்ததினால ஊழியம் செய்த போது அவர்களுக்கு ஒரு ஆதரவையும் அங்கே இருக்கிற அரசாங்கமோ அங்கே இருக்கிற மக்களோ ஏன் அவருடைய சபையும் கொடுக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் ஏத்து வைத்திருந்த கொஞ்சம் பிள்ளைகள் மிகவும் பட்டினியோடு கூட பசியோடு கூட இருக்கிறதை பார்க்க முடியாத அந்த தெரசா தெருவிலே நடந்து சென்று மார்க்கெட்டுக்கு போய் அங்கே ஒரு மார்வாடி முன்னதாக நின்று, ஐயா, என்னிடத்தில் தூக்கி போடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை நான் பேணி வளர்க்கிறேன், அவர்களுக்கு எதையாயிலும் சாப்பிட கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது, நீங்கள்
உங்கள் தேசத்தின் மக்களுக்கு கொஞ்சம் எதையாயிலும் கொடுப்பீர்களா என்று கையை நீட்டின போது அந்த மார்வாடி கிறிஸ்தவத்தை வெறுத்தபடியினால், இந்த அம்மாவுடைய சேவைகளை கண்டு வெறுப்படைந்ததினால் அவருடைய உள்ளங்கையில காரி துப்பி விட்டான். இப்படி ஒரு காரியம் நடந்திருந்தனால், தாவீதே எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன செஞ்சோன்னா, போய் எல்லாத்தையும் ராத்திரியோட ராத்திரியா எல்லாரையும் காலி பண்ணிடுவேன், அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி கோபத்தோடு போனதை வேதம் சொல்லுகிறது. நான் அவனுக்கு காவல்காரனாக அவனுடைய மந்தையெல்லாம் பார்த்தேன், ஒன்றும் களவு போகாதபடி பார்த்தேன், அவர்களுக்கு மதிலை போல இருந்தேன் அப்படி என்று சொல்லுகிற தாவீது அபிகாயில் மட்டும் அங்கே வராமல் இருந்திருந்தால் அந்த ராத்திரியில பெரிய ஒரு கொலைகளை செய்த ஒரு மனுஷனாக மாறியிருப்பான். அவள் வந்து தடுத்து விட்டால் இந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த அம்மாவுடைய கையில காரி உள்ளங்கையில துப்பி விட்டான். அவளை குறித்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தன்னுடைய உடுப்பிலே துடைத்து கொண்டு, ஐயா நீங்கள் எனக்கு தர வேண்டியதை தந்து விட்டீர்கள், அந்த பிள்ளைகளை நினைத்து அவர்களுக்கு தாருங்கள் என்று அவர்கள் கேட்டபோது அந்த சேட்டால கொடுக்க முடியாமல் இருக்க மாட்டேன், ஒரு மாதத்திற்கான அத்தனை பொருட்களையும் அனுப்பி தந்தது மாத்திரமல்ல, இந்த இயேசுவே பெரியவர் என்று அறிக்கை செய்வதற்கு. ஒரு கல்வாரி சிநேகித்தினால் நிறைந்த மனிதன் எந்த தூரத்திற்கும் போவான் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு கல்வாரி சிநேகத்தை புரிந்து கொண்டிருக்கிறோமா? அவருக்கு சிநேகிதர் என்று நான் சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? இல்லை அவர் என்னை பார்த்து நான் உன்னுடைய சிநேகிதன் என்று சொல்கிற அளவுக்கு நான் ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடுவதற்கு என்னை ஒப்புக் கொடுப்பேனா என்கிற காரியத்தை வைத்து பார்த்தால் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை அளந்து பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்றுதான் இந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் உங்களுடைய சிந்தையில் நான் இதை திணிக்க விரும்புகிறேன். என்னை நிரப்பி இருக்கிற ரோமர் 5:5 அவருடைய அன்பு என்னை நிரப்பி இருக்கிறதுக்கு அடையாளமாகத்தான் பரிசுத்தாவியினுடைய இல்லத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று தானே வேதம் சொல்லியிருக்கிறது. நான் ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து இருப்பேன் என்றால் அவருடைய அன்பில் நிறைந்து காணப்படுவேன் என்பது தானே வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற வழி. இந்த காலை ஆராதனையில தேவ சிநேகிதத்தை நாடி வந்திருக்கிறோமா, அல்லது தேவன் எனக்கு ஏதாவது தருவார் என்று சொல்லி வந்திருக்கிறோமா, அல்லது அவருடைய சிநேகிதனாக வந்திருக்கிறேனா? சிநேகிதன் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்து அவர் செய்து காண்பித்த வழியிலே நடப்பதற்குத்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை கொஞ்சம் அளந்து பார்ப்பதற்கு தேவன் எத்தனை சுயநலமாய் வாழ்ந்து விட்டோம் என்பது அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். எத்தனை சுயநலமாய் நாம் வாழ்கிறோம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய பழக்கம் எல்லாம் அதையே சுற்றி வருகிறதுனால்தான் ஆண்டவருடைய இதயத்தின் துடிப்பை அநேக நேரங்களில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாதவர்களாக இருக்கிறோம் என்று நான் தைரியமாக சொல்வேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்னதற்கு காரணம் உண்டு. தன்னை விட்டு போனவனையும் கூட, அவன் மாத்திரமல்ல, அந்த சோதோம் குமராவனுடைய ராஜாக்கள் மகா பெரிய பாவிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பாவம் வானம் வரை எட்டியதுன்னு சொல்லுகிறது. அந்த ராஜாவையும் அந்த மக்களையும் கூட லோத்துவோடு கூட சேர்ந்து விடுதலையாக்குவதற்கு தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உயிரையும் வைக்கிற அந்த ஆபிரகாமுக்கு காணப்படுகிற அந்த சிநேகிதம் நம்மை பிடிக்குமானால் எத்தனை நலமாயிருக்கும். ஏன் இன்றைக்கு மிஷனரிஸ் ஊழியத்தை குறித்து ஜனங்களுக்கு அத்தனை கவலை இல்லை என்று சொன்னால், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிக்கிறோமா என்பதை குறித்து எப்பொழுதும் யோசிக்க வேண்டும். தன்னுடைய ஊழியத்தை முடித்து இயேசு போகும்போது பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வியெல்லாம் தான், என்னை நேசிக்கிறாயா? பிரசங்கம் பண்ண படிச்சிட்டியான்னு கேட்கல, சுகமாக்குறது எப்படின்னு படிச்சிட்டியான்னு கேட்கல, ஜெபம் பண்றதுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், அந்த வழியில் நடக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா என்று 3 முறை கேட்டு அந்த நேசத்தை உறுதிப்படுத்தினதினால்தான் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிற அந்த பெரிய பொறுப்பை அவனுக்கு கொடுத்து அவனுடைய முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறதெல்லாம்
நீங்கள் இந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்கள் இந்த ஜீவாதிபதியை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் சொல்லி அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தான் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். ஆனால் அவனுடைய பிரசங்கத்துல தேவ அன்பு கலந்து வந்ததினால்தான் அவர்கள் தங்களை தாழ்த்திருந்து மாத்திரமல்ல 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்பது வாழாமல் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஐயா, உம்மை நேசிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை அடிக்கடி, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ, நான் உண்மை நேசிக்கிறேன், நீர் என்ன நேசிக்கிறேன் எனக்கு தெரியும், எல்லா சூழ்நிலையும் நேசிக்கிறேன்னு தெரியும், நான் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் நேசிக்கிறேன்னு தெரியும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மங்கீறியவனா இருந்தால் நீர் என்ன நேசிக்க தெரியும், எல்லா நேரத்திலும் நான் உண்மை நேசிக்கிறேன் என்கிற அந்த காரியம்தான் நமக்கு லிட்மஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆசிடா அது சோடாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சேதனையை நீங்கள் உங்களையே சோதித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் இன்னும் நெருங்கி செய்வதற்கு அது போதுமான பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் பூரணமாக நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரியும், அடிக்கடி இந்த பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். நீங்கள் 18வது அதிகாரத்துக்கு திருப்புவீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது தானே இன்வால்வ் ஆகிறான், தானே ஈடுபடுகிறான். ஆனால் இப்பொழுது அதே சோதோமை அழிப்பதற்காக 2 தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த தூதர்களும் அந்த கர்த்தரும் அவனை சந்தித்து அவனுடைய கூடாரத்துல இளைப்பாரி விட்டு அங்கே சாப்பிட்டு விட்டு அவன் போகும்போது ஆண்டவரே சொல்கிறார், நான் செய்ய போகிறதை இந்த ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன், என்றால் சிநேகிதனுக்கு மறைக்கவே மாட்டார் என்பதை அடிப்படையாக கொண்டு அன்றைக்கு இயேசு 15வது அதிகாரம் யோவானிலே சொன்ன வார்த்தையை இங்கே நிறைவேற்றுவதற்காக சொல்கிறார். 17வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நல்ல கவனிங்க, ஒரு சிநேகிதனோடு கூட எப்படி உறவு என்பதை ஆண்டவரே இங்க சொல்லுகிறார். அவனுடைய ஃபியூச்சர், அவனுடைய எதிர்காலம், அவன் பெரிய பூமியில் உள்ள அநேகருக்கு ஆசீர்வாதமாக போகிற பாத்திரம் என்று அறிந்த ஆண்டவர், நான் மறைக்க மாட்டேன், he is my friend, நான் அவட்ட மறைக்கவே மாட்டேன் என்று சொல்கிற ஒரு பெரிய காட்சி பார்த்து அதுக்கு பிறகு சொல்கிறார். 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, 20வது 21வது வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கோமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு செய்தி அவனுக்கு சொல்லப்படுகிறது. நீ எந்த சோதோம் ராஜாவை ரட்சித்தாயோ, எந்த கொமோராவின் மக்களை ரட்சித்தாயோ, அவர்களை அழிக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது. ஏனென்றால் அந்த பெரிய போராட்டத்தில் நீ உதவி செய்ததை அவர்கள் நினைக்கவும் இல்லை, அவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து மனம் திரும்பவும் இல்லை, அவர்களை சம்பூர்ணமாக அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை கேட்டவுடனே, நான் இருந்தேன்னா நிச்சயமா எடுத்தாங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் இருந்தேன்னு சொல்ல, பாடமே படிக்க மாட்டேங்கிறானுங்க, அடி வாங்கினா கூட பாடம் படிக்க மாட்டேங்கிறான், நீ போய் கண்டிப்பா போட்டு அடிச்சிருவான் ஆண்டவரே, அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த சிநேகிதம், தேவ சிநேகம் அவனுடைய ஆள் கொண்டிருந்தபடினால ஒரு பிச்சைக்காரனை போல ஆபிரகாம் மாறி விடுகிறான். ஐயா, 50 நீதிமான்களை நீர் கண்டால் அங்கே அழிப்பீரா? ஆண்டவர் சொல்கிறார், ஓகே, ஐ வில் நாட், நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இன்னொரு முறை கேட்டுறேன், 5 குறைஞ்சா இருந்தா அழிப்பீரா? கொஞ்சம் அந்த கதையை நீங்கள் டிராமடைஸ் பண்ணி படித்து பாருங்கள். 5 பேர் தான் குறையா இருந்தா, நீர் சொல்றீங்க 50க்கு நீர் சாங்ஷன் பண்ணிட்டீரு, 5 குறையா இருந்தா நீங்க மன்னிப்பீங்களா? ஓகே ஆபிரகாம், நீ கேட்கறதுனால நான் செய்யறேன்னு சொல்லி, நான் பள்ளியில பாஸ் பண்ணா 40 மார்க் எடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தா
35 தான் எடுத்திருக்கேன், பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னால் எந்த டீச்சர் ஐயா பாஸ் பண்ணி விடுவாங்க? விடவே மாட்டாங்க. 5 மார்க் தான் ஐயா குறையா எடுத்திருக்கேன் என் பிள்ளை. 40 கேட்டீங்க, அவன் 5 மார்க் தான் குறையா இருக்கிறான், கொஞ்சம் கிரேஸ் மார்க் போடுங்க. சரி, அதையும் போடுறேன். ஆனாலும் இன்னும் சொல்லுகிறார், ஐயா இன்னொரு தடவை கேட்டுறேன், 40னா இன்னும் கேட்டுறேன், 30னா இன்னும் கேட்டுறேன், 20னா. அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரே ஒரு இதை கேட்டுறேன், நமக்கு கோபம் வந்துடக்கூடாது, நீ தயவு செய்து கோவப்படாம நான் சொல்றதை கேளுங்க. 10 பேர் இருந்தாங்கன்னா, ஏன்னா ஆபிரகாம் கணக்கு போட்டு பார்க்குறான். சோதோம்ல லோத்துக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆக 4 பேர். அவங்க கல்யாண வயசுக்கு வந்திருப்பாங்க. அந்த சம்பந்தி மாதிரியும் எப்படியாயிலும் லோத்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருப்பான். அவங்கள சேர்ந்து இந்த 2 குடும்பத்துக்கும் அந்த 2 குடும்பத்துக்கும் சேர்ந்து ஒரு 10 பேராவது இருப்பாங்கன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டாலும் கூட, அல்லேலூயா, ஆனால் அங்கே ஒரு நீதிமானா தான் பார்க்க முடிஞ்சது. லோத்தினுடைய மனைவி கூட நீதிமானா இல்லை. சின்ன கட்டளை தான் கொடுத்தாரு, திரும்பி பார்க்காதம்மா அப்படிதான் சொன்னாரு. அந்த திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னதுக்கு கீழ்ப்படிய முடியாததான் லோத்தின் மனைவி. வழியில நிக்காதீங்கன்னு தான் சொன்னாரு லோத்துவை பார்த்து. அதுக்கு கூட கீழ்ப்படியக்கூடாத மனைவி. அவளுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க செய்த காரியம் உங்களுக்கு தெரியும். உலகத்தை குறித்து ஒரு அறிவும் இல்லாம தங்களுடைய மாம்சத்துக்கு இடையூறு கொடுத்ததுனால 2 சாபமுள்ள சந்ததியை தான் அவர்களால் பிறப்பிக்க முடிந்தது. ஆக ஒரே ஒரு நீதிமானாகத்தான் இருந்தான். ஆனால் ஆபிரகாமுடைய கெஞ்சுதல பாருங்க, ஒரு பெரிய எதிர்பார்த்தோடு 10 பேர், 50லேருந்து 10க்கு கெஞ்சி 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 கெஞ்சி, சோதோம் கொமோரால இவ்வளோ பாவம் இருக்குது ஐயா, எனக்கு தெரியும். அவங்க அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறவங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் வந்தா கூட அவனோடு கூட உடல் உறவு வைக்கணும்னு சொல்லி சண்டை போடுற ஒரு கூட்டம், அவங்க அழிந்து தான் போகணும். நோ, எத்தனை பெரிதான பாவத்தில் அவர்கள் இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? அவங்கள காப்பாற்ற மாட்டாங்களா? தேவ கோபத்துக்கு அவங்க விளைய மாட்டாங்கன்னுட்டு கெஞ்சி நிற்கிற ஆபிரகாமை நீங்கள் இங்கே பார்க்கலாம். தேவ சிநேகம் ஒருவனை நிரப்ப நிரப்ப அவன் தவன் பகைஞனுக்கும் இறங்குவான் என்பதை தான் இயேசு நமக்கு காண்பித்து கொடுத்தார். தன்னை பகைக்கிறவர்களுக்கும் கேடுகட்ட வழியில நடக்கிறவர்களுக்கும் அவன் தன்னுடைய காரியங்களை அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்தை செய்கிற ஒரு ஆபிரகாம் நமக்கு தெரியும். இந்த மத்தியான வேளையில் நாம் ஆண்டவர் பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு போகத்தான் முடியல, போகிறதுக்கு முடிஞ்சதுன்னா நான் போகிறேன், நான் போக முடியாத இடத்துக்கு என்னுடைய கையெடுப்பு உமக்கு முன்னதாக உயர்ந்திருக்க கடவுது, என்னுடைய ஜெபம் அங்கே உயர்ந்திருக்க கடவுது, என்னுடைய கண்ணீர் அதற்காக சிந்தப்பட தருவது என்று சொல்லுகிறவர்களையும் தேவன் இந்த கால ஆராதனையில உங்களை கூட்டி சேர்க்க வந்திருக்கிறார். பழைய சாரோன் அவர்களுடைய பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறிய ராவும் பகலுமே கெஞ்ச பலன் தாருமே, கூவி கதறிய ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, அங்கு நீவே அழிவை கண்டே அன்பே இறங்கி நீரே, அங்கு நீவே அழிவை கண்டே அன்பே இறங்கி நீரே, யோனா உரைத்த தம் ஆலோசனை தந்து ஏழை ஜெபம் கேளுமே, யோனா உரைத்த தம் ஆலோசனை தந்து ஏழை ஜெபம் கேளுமே, இறங்குமே என் இயேசுவே,
இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. தாரும் உயிர் மீட்சி சபைதனில் சோறும் உள்ளம் மீளவே. தாரும் உயிர் மீட்சி சபைதனில் சோறும் உள்ளம் மீளவே. தாரும் உயிர் மீட்சி சபையில. ஆண்டவரே, சபையில இருக்கிறவர்கள் என்னை ஆண்டவர் இவ்வளவு நேசிக்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கொண்டால் போதாது, நானும் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிற அந்த சத்தம் புறப்படுவதற்கு. அல்லேலூயா. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். கூவி கதறிய இம்பலந்தார் நெஞ்சும் ஜெபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு வயதான ஏழை தாய், 84 வயதில் அவர்கள் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் போய்விட்டார்கள். 84 வயது தாய் அவர்கள் ஒரு கூட்டத்தில் நான் பேசி கீழே இறங்கும்போது கூன் விழுந்தவர்கள். சரீரத்தில் ஒரு பலனையும் நான் பார்க்க முடியவில்லை. அப்படி கண்ணங்களெல்லாம் வத்தி போயிருந்த அவர்கள் என்னை கையை பிடிச்சு முத்தம் கொடுத்து முத்தங்கிட்டே இருந்தாங்க. என்னம்மா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப சுத்திரன்னு எனக்கு தெரியும், ராத்திரி 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அது நல்லா தூங்குப்பா. எனக்கு விளங்கலை, எதுக்கு 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நல்லா தூங்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், என்னதுக்கு அப்படி சொல்கிறீங்க? நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, ஒவ்வொரு நாளும் இரவுலையும் அந்த 2 மணிலேருந்து 4 மணி வரை உன் பேரை சொல்லி உனக்காக நெடும் முழங்கால்னு நான் கூவுற சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறதுனால உன்னை இன்னமும் உபயோகப்படுத்துவதற்கு அது போதுமான பலத்தை தரும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொன்னபோது எனக்கு நம்பவே முடியவில்லை. 2 o'clock to 4 o'clock you sleep well, I am standing for you. நான் கேட்டேன் மறுபடியும், அம்மா நான் உங்ககிட்ட ரொம்ப பழகலை, உங்கள் குடும்ப கதையெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு குடும்ப கதை உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை தம்பி. கல்வாரி சிநேகிதத்தை நான் ருசிச்சிருக்கேன். நீ கல்வாரின் அன்பை இந்த இடங்களுக்கு எடுத்து போகும்போது எங்களை போன்றவருடைய ஜெபந்தான் உன்னை தாங்கும், பாதுகாப்பும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்ன சாட்சியை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். மிஷினரி பணிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க கூட கூடாது, அப்படி தேவ அன்புகளில் குறைந்து போக விடக்கூடாது என்பதற்காக இதை சொல்லி, நான் இருக்கிற அந்த மாவட்டத்திற்கு பெயர் ரோத்தாஸ், அதனுடைய தலைநகர் சசராம் என்று சொல்லப்படுகிற பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பட்டணம். அந்த சசராமில் திருச்சியிலிருந்து ஒரு தம்பி அங்கே ஊழியத்திற்கு அமைத்து, அது பல வருடங்கள் ஆகிவிட்டது என்றாலும் இன்னும் என்னுடைய மனதில் அது அழையாத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்னதாக அவர் திருச்சி பட்டணத்திலிருந்து நல்ல ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவர் எங்களோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பட்டணத்தில் ஒரு ரோமன் கத்தோலிக்க ஃபேமிலி இருந்தார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக அவருடைய வீட்டில் அடிக்கடி போவது வழக்கம். திடீரென்று அந்த பட்டணத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பெரிய ஒரு போராட்டம் நடந்து விட்டது. அங்கே பீகாரில் இந்து முஸ்லீம் ரைட்ஸ் பழைய நாட்களில் அதிகமாக நடக்கிறத நான் இன்றைய கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த இந்து முஸ்லீம் ரயட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. உங்கள் ஊரில் கூட தென்காசியில் நடந்ததாக சில காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் அதை குறித்து முழு டீட்டெயில் எனக்கு தெரியாது. உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம்.
பட் எங்கே நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் அவங்க அந்த நடத்தும்போது நான் என் கண்ணால் பார்த்த ஒரு காட்சி, ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு ரிக்ஷாவில் வச்சு, சைக்கிள் ரிக்ஷாவில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு டெலிவரிக்காக போகும்போது அங்கே வந்த அந்த கலகக்காரர்கள் வயிற்றை கிழிச்சு பிள்ளையை தூக்கி வெளியே போட்டதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ரயட் நடந்த அந்த நேரத்தில் இந்த சகோதரன் அவளுக்கு போய் சுத்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக போயிட்டு மத்தியானம் போயிருக்கிறாரு, 2 மணிக்கு போயிருக்கிறாரு, 3 மணி வரைக்கும் அவங்கள்ட்ட பேசிட்டு 3:30 மணிக்கு அவங்க வீட்டை விட்டு காஃபி குடிச்சிட்டு வெளியே வரும்போது, அவங்க வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், அதுக்கு முன்னால் கொஞ்சம் காலி இடம் இருக்கும், அதுக்கு பிறகுதான் மெயின் கேட் இருந்தது. அந்த கேட்டில் காலடி வச்ச உடனே வெளியே வரும்போது ஒரு 7 விரல் கொண்ட ஒரு கை அவரை தள்ளி அந்த கேட்ல இருந்து வீட்டு பக்கமாக தள்ளினதுனால கிட்டத்தட்ட 50 அடி தூக்கி எறியப்பட்டார். அவருக்கு விளங்கவே இல்லை, எப்படி இது என்னது தேவக்காரன் இப்படி இருக்குன்னுட்டு அவர் ஒரு கடிதத்தை எழுதி, அவர் வந்த சபையில் இருந்த சில சகோதரிகள் ஜெபிப்பார்கள். அதில் ஒரு சகோதரி பேர் ராணி அக்கா, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தில் என்னை காப்புறதுக்கு ஒரு காரியம் செய்தார். தள்ளிவிடப்பட்ட 50 அடி தூரத்தில் விழுந்த அந்த இடத்துல, எந்த இடத்துல கால் வச்சிருந்தாரோ அந்த இடத்துல ஒரு கை குண்டு வீசப்பட்டு அது வெடிச்சு சதறிச்சு. நான் காப்பாற்றப்பட்டேன், என்ன நடந்துன்னு தெரியல, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த கை தள்ளி விட்டதை அவர் எழுதும்போது அவங்களும் அங்கேருந்து லெட்டர் எழுதியிருந்தாங்க. என்ன லெட்டர்? நான் அந்த 2 லெட்டரையும் படித்தேன், அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். அவங்க என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? தம்பி, நீ அங்கே ஊழியம் செய்கிறதுனால நான் அப்பப்போ சில சகோதரிகளை கூப்பிட்டு வச்சு நான் ஜெபிக்கிறது வழக்கம். அன்றைக்கு என்னை பாரப்படுத்துகிறார் ஆண்டவர், 2 மணிக்கு பாரப்படுத்துகிறார். அந்த தம்பிக்காக ஜோம் பண்ணு, அந்த தம்பிக்காக ஜோம் பண்ணு, அந்த தம்பிக்காக ஜோம் பண்ணுன்னு பாரப்படுத்தும் போது ஒரு காரியம் நடந்திருக்கும்னு நான் நினச்சோம். 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் போராடி உனக்காக ஜெபிச்சேன் தம்பி, ஏதாவது அப்படி நடந்ததுன்னா எனக்கு எழுதுன்னு அவங்க எழுதும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. எத்தனை பேர் கூடினீங்கன்னு கேட்ட போது அவர்கள் 7 பேர் ஜெபித்த ஜெபத்தை தான் ஆண்டவருடைய ஜெபம் இந்த மனிதனை காத்து கொண்டதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை சத்துருவின் கையில் பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களை விடுவிக்கிறதுக்கு நான் போக முடியாமல் இருந்தாலும் என் முழங்கால் அவர்களுக்காக மடங்கினால் அவர்கள் பாதுகாப்போடு கூட இதே காரியத்தை செய்ய முடியும். அதுக்கு பேசிக் காரணம் என்ன தெரியுமா? அழியாதவர்களுக்காக, தெரியாதவர்களுக்காக அவர்கள் செய்த பெரிய காரியம். எங்களுடைய பீகாரில் நாங்கள் போலியோ ஹோம் ஆரம்பிக்கிறது போராடி கொண்டிருந்த போது ஸ்வீடன் தேசத்தில் கேன்சரில் செத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. அவங்க தன்னுடைய சின்ன வீட்டை விற்று இது தேவையான இடத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பீகார்னு சொன்னதுனால தான் நாங்கள் அந்த போலியோ ஊழியத்தை யாரும் பார்க்கவே இல்லை. கண்ணை கொண்டு பார்க்காத இடத்துக்கு அவங்க செத்து கொண்டு இருக்கும்போது, நான் இறந்த பின்பு இந்த வீட்டை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வைக்க மாட்டேன், நான் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் போலியோ ஹோம்களை நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். இதற்கெல்லாம் காரணத்தை நீங்கள் தோண்டி பார்த்தீங்களா? ஒன்று, தேவ அன்பு. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமில்ல, ஆண்டவருக்கு நாங்கள் சிநேகிதர்கள் என்று சொல்கிற அந்த நெருக்கம், ஆண்டவரோடு கூட ஐக்கியம், ஆண்டவர் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நெருக்கத்தில் நீங்களும் நானும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதுனால தான் இந்த காரியத்தை நம்ம கொண்டு செய்ய விரும்புகிறார். இப்பொழுது இன்னொரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரை நேசிக்கிற மனுஷன் என்று சொல்கிற மோசேயை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவரே சொல்கிற வார்த்தையை பார்க்கலாம். எண்ணாகமம் 12வது அதிகாரம். எண்ணாகமம் நமக்கு தெரிந்த காரியங்கள், ஆனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எண்ணாகமம் 12வது அதிகாரத்தில் மோசேயினுடைய தமையனாகிய ஆரோனும் அவனோடு அவளை பாதுகாக்கிறதுக்கு உபயோகப்பட்ட மிரியாமும் மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு ஆரம்பித்து விட்ட நேரத்தில் ஆண்டவர் அங்கே வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள். 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி
கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். நல்ல கவனிங்க. ஒரு சிநேகிதனோடு கூடிய உறவுல அவன் தேவ சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, தேவன் சிநேகிதனாக அவனுக்காக இறங்கி வந்து அவருக்காக போராடுகிற ஒரு பெரிய காட்சியை பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்றாரு, அவனோட நான் ஃப்ரெண்டுப்பா, இஸ் மை ஃப்ரெண்ட், அவர் என் ஃப்ரெண்டுப்பா, நான் நேரா தான் பேசுறேன், அவனுக்கு சொப்பனத்துல நான் பேசுறது இல்ல, நேரா பேசுறேன். ஆகினால் தான் ஆண்டவருடைய சிநேகிதத்தை பெற்றிருந்த இந்த மோசே, இவர்களை அழிப்பீரோ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் பேரை அழிச்சாலும் இவங்க பேரு, இவங்களை காப்பாத்தினீங்கன்னா என் பேரை அழிக்கிறோம். உம்முடைய புஸ்தகத்துல, ஜீவ புஸ்தகத்துல என் பேரு இருக்குது, ஏன்னா நீ எனக்கு இடம் கொடுத்துருக்குது. தனக்கு கிடைக்கப்பட்ட உன்னதமான நித்திய அந்த இடத்தை கூட மோசே இழக்கிறதுக்கு ஆயத்தமானதுக்கு காரணம், ஒரு சிநேகிதனை போல பேசினான் என்று வேதம் இன்னொரு வசனத்துல காட்டி கொடுக்கிறது. இந்த கூட்டத்தில் வந்திருக்க நான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே வரும்போது ஆண்டவர் எனக்கு மறுபடியும் ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் தூண்டி கொண்டே இருந்தார். என் மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள், கூட்டங்களிலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய உறவை பலப்படுத்துவதற்கு அவர்களை என்னை சிநேகிதனாக, என்னை நெருங்கினவனாக, என்னுடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டவனாக அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு வந்துவிடு என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுடைய கடினமான ஜெபத்தை அந்த காணாத பகுதிகளிலே, கேள்விப்பற்றாத பகுதி மத்தியில், மிகவும் ஆபத்து நிறைந்த பகுதிகளிலே ஊழியம் செய்கிற மக்களுக்காக உங்களுடைய கரங்களை ஏறெடுத்தால் அது எத்தனை பெரிய காரியம். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனை சிநேகிதனை போல நேசிக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். நான் உங்களை உயிரை கொடுக்க சொல்லவில்லை, ஆனால் ஒன்று செய்ய முடியும், இந்த காரியத்தில் அவர்களுக்காக கையேந்தி ஜெபிக்க உங்களால் முடியும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரம். தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை இந்த 23வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதோ பெலிஸ்தர் கோகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறாள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. தாவீது வனாந்தரத்தில் இருந்தான் என்று அப்பொழுது வாசித்தோம். வனாந்தரத்தில் தன்னுடைய மாமனாராகிய ராஜாவாகிய சவுலுடைய கைக்கு காப்பாற்றுவதற்காக அவன் காத்திருக்கிறான். அவன் காப்பாற்றுவதற்காக ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனோடு கூட கொஞ்சம் பேர் சேர்ந்து கொண்டார்கள். அவனை எந்த நேரத்தில் அவன் கொலையிடப்படுவான் என்கிற ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவங்களும் அவனோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த சின்ன கூட்டத்தை வச்சுட்டு அவன் அங்கே இருக்கும்போது களஞ்சியங்களை எதிரிகளாகிய பெலிஸ்தியர் கொள்ளையிடுகிறார்கள் என்ற செய்தி வந்த உடனே, நல்லா கவனிங்க, பெலிஸ்தியருடைய கையிலிருந்து காப்பாற்றுவது சவுலின் வேலை. அவன் ஏன் பின்னாலே எதுக்கு அலைகிறான்? சவுல் ராஜா அல்லவா, குடிகளை காக்க வேண்டியவன் அல்லவா, அவளை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவன் அல்லவா, அவன் தன் படைகளோடு அங்கு போயிருக்க வேண்டும் அல்லவா என்று அவன் குறைவுபட்டுக் கொள்ளவில்லை. தான் கூட இருக்கிறவங்களுக்கு சவுலுக்கு விரோதமா பேசி அவன் தான் வேலையை விட்டுட்டு எங்க போறான் பத்தியா, அவன் வேலையை விட்டுட்டான், அவன் தன்னுடைய காரியத்தை விட்டான், அவனுடைய காய்மகாரம் அவனுடைய கண்களை மறைச்சிட்டு சொல்லாதபடிக்கு அவன் 2வது வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு இவன் பாடே தரிகுணத்தம். சோத்துக்கு கூட ஆசாரியனத்துல போய் எப்பா ஏதாவது ரொட்டி கிட்டி வச்சிருக்கியா, நேற்று எடுத்த ரொட்டி இருக்கும்ல அது கொடுப்பான்னு சொல்லி தன்னுடைய சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாத இடத்துக்கு தாவீது தள்ளப்பட்டிருக்கிறான். தன்னுடையவர்களுக்காக நாபால் இடத்துல போய் உதவி கேட்கிற போனோம். ஆனா இப்ப அவன் சொல்றான்,
ஆண்டவரே, என் ஜனம் பாடுபடுது, என் ஜனம் அடிக்கப்படுது, என் ஜனம் கொள்ளையிடப்படுகிறது, அவருடைய உழைப்பெல்லாம் எங்கேயோ திருடப்படுகிறது. இதை காப்பாத்துறதுக்கு நான் போகலாமான்னு கேட்டதுக்கு உடனே அவங்க கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்க, கமிட்டி என்ன சொல்லுது பாருங்க. ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவில இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். ஆமா, தலைவருக்கு விருப்பம் இருந்தது, கமிட்டிக்கு விருப்பம் இல்லை. கமிட்டி சொல்லுது, யோ உனக்கு அறிவு இருக்கா, நமக்கே தரிகுணம் போட்டு, நமக்கே தேவை நிறைய இருக்குது, இங்க நமக்கே தரிகுணம் போடுது, நம்ம ஊழியத்துல நடத்துறதுக்கு நிறைய காரியம் இருக்குது, இதுல போய் அங்க என்னமோ தூரத்துல எவனா அடிக்கிறான்னு அடிச்சுட்டு வர, செய்ய வேண்டியதானே, நான் எதுக்கே செய்யணும். நானா இருந்தேன்னா சரிப்பா, கமிட்டி ஒன்றும் உதவலப்பா, கமிட்டி ஒன்றும் ஒத்து போக மாட்டேங்கப்பா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இங்க பெலிஸ்தர் மறுபடி என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, அல்லேலூயா, ஒரு மனுஷனுடைய அன்பு எவ்வளவு தூரமா பாய்ந்து ஒடுகிறது இங்க பாருங்க. தன்னுடைய ஜனம் அழியக்கூடாது, தன் ஜனம் கொள்ளையிடப்படக்கூடாது என்பதில் கரிசனையா இருக்கிற அந்த தாவீது மறுபடியும் போய், ஆண்டவரே போறதுக்கு இவங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க, நீர் போன்னு சொல்றீரு. I am torn between two ideas. கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போய் நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். இந்த கேகிலாவுடைய குடிகளை குறித்து அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு ஆள் சொல்லி விட்டு இங்கே தான் இருக்கிறான், வந்து பிடிச்சிட்டு போகணும்னு சொல்ற ஆட்கள், ரொம்ப நன்றியுடைய ஆட்கள். அவங்களுக்காக சண்டை போட்டு களஞ்சியத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தவங்களை காப்பாத்தின தாவீதையே, தாவீதின் எதிரியாகிய சவுலின் கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியா போனவங்க. நான் பீகாரை பார்க்க முன்னால ட்ரெயின்ல போகும்போதே ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு என் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பேன். என்ன தெரியுமா? தம்பி, நான் உன்னை கொண்டு போற இடத்துல ஒருத்தனும் உனக்கு நன்றியறிதலா இருக்க மாட்டான், ஒரு ஆளும் உனக்கு கிரேட்டிடியூடா இருக்க மாட்டான், உனக்கு நன்றியறிதலாவே இருக்க மாட்டான். ஆனாலும் நீ அவர்களுக்கு ஊழியம் செய்ய போவியா அப்படின்னு கேட்டுதான் நீ கொண்டு போனார். கல்வாரி சிநேகம் இல்லைன்னு நேசிக்க முடியாது. நான் என்னுடைய செய்திகளில் சொல்லியிருப்பேன். முதல்ல நான் இங்கே கொஞ்சம் சின்ன குழுவாக இருக்கும்போது நான் 2 செட்டு ட்ரெஸ் தான் வச்சுருப்பேன். உள்ளாடைகள் 2, அதை துவச்சி போட்டுட்டு அடுத்தது. அந்த நேரத்தில் என் கூட வச்சுருந்தவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க கதையை ஒரு சின்ன காரணம் சொல்ல, என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள் வெளியில் ஆற்றுல இல்லை அந்த வயக்காட்டில் இருக்கிற பம்பில் தான் நாங்கள் குளிக்க போனோம். அங்கே குளிக்க போகும்போது நம்ம உள்ளாடைகளை போட்டு குளிச்சுட்டு வெளியே வந்து நேற்று துவச்சி போட்ட அந்த அண்டர்வேரை தேடினா காணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில இல்லை. நான் சொல்கிறேன், அண்டர்வேரை காணும். நான் தேடுறதை பார்த்துட்டு என் கூட இருந்தவர் கேட்குறாரு, என்னத்தை தேடுறீங்க என்னன்னு கேட்டு. நான் சொன்னேன், என்ன உள்ளாடை எங்க காய போட்டிருந்தீங்கன்னு. கவலைப்படாதீங்க, நான் தான் போட்டிருக்கேன். நான் இந்த ஆளுகளையும் நேசிக்க முடியுமா ஐயா? சொல்லுங்க, இந்த ஆட்களை நேசிக்க முடியுமா? நல்ல கவனிங்க. தாவீதினுடைய நிலைமை அதுதான். தாவீதினுடைய நிலைமை அதுதான். கூட இருக்கிறவங்க ஒத்து போகவே இல்லை. ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு போய் நன்றறியாத ஒரு கூட்டத்திற்கும் உதவி செய்ததுக்கு, இது தெய்வீக அன்பு இல்லாமல் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் ஒரு மழையை பெய்ய பண்ணுகிறாரே. இதுதான் என்னுடைய ஆண்டவர். நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் மழையை வரப்பழைக்கிற ஆண்டவரை நான் பின்பற்றுகிறது உண்மையானால், இந்த நேரத்தில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டிய பெரிய ஒப்பு கொடுத்தல. ஆண்டவரே, என்னை எந்த நிலையில இருந்தாலும் நீங்க நேசித்தீர் ஐயா. அதனால நம்ம அடிக்கடி பாடுறோம், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும்
என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோக வைத்து என்னை என்றும் குற்றப்படுத்துவார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. கடனாளியனா இருந்தாலும் சரி, பலவீனனா இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு உதவாதவனா இருந்தாலும் சரி, என்னை நேசித்து என்னை கரம் நீட்டி என்னை மார்போடு அடைத்து, நான் நீ ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன்ப்பா, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அந்த நேசருடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பிக்கும்படியான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். எனக்கு குறிக்கப்பட்ட நேரம் முடிகிறதுனால நான் இங்கே முடிக்கிறேன். இன்றைக்கு சாயங்காலமும் சிவகாசியில் நான் பேச வேண்டும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்றால் எல்லாரும் கண்களை மூடலாம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவனுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்பணும். அப்பந்தான் எங்களுக்கு தேசங்களை குறித்தும் அறியாம கிடக்கிறவங்களை குறித்தும் அந்த கல்வாரி சிநேகிதத்தை சொல்லணுங்கிற துடிப்பு. சிறுவெளிப்பு திறனா சுற்றி கொஞ்சம் எங்கள் வழியெல்லாம் விட்டுட்டோம். எங்கெல்லாம் சுற்றும் போது ஒரு காரியத்தை பார்த்தேன். வெரி ஸ்ட்ராங்கா சத்ரு அநேகரை பிடித்து வைத்து அவங்க கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற இந்த பட்டணத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அவர்களுக்காக கையேந்துவதற்கு மாத்திரமல்ல, அவர்களுக்காக போரிடுவிட்டு கட்டப்பட்டு அவர்கள் எப்படியாயிலும் விடுதலை ஆக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய துடிப்பு இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு உண்டானால், அது எங்கேயோ நடக்கிற ஒரு காரியத்தை கேள்விப்பட்டா கூட அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்க கரத்தை நீட்ட வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தேவ கரம் அதை செய்வதற்கு நம்ம இடத்துல ஒப்பு கொடுத்து திறந்த உள்ளத்தோடு கூட, திறந்த இருதயத்தோடு கூட எல்லாரையும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஆண்டவரே, அன்பு, கல்வாரி அன்பே எங்க இருதயத்தில் ஊத்துங்க ஆண்டவரே. எங்களை கூட்டு வந்து இந்த காரியத்தை ஆயிலும் செய்யுங்க ஆண்டவரே. அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்க மாத்திரம் வந்ததுக்கு இந்த சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி தான் எங்களை கூட்டு கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னையே வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னையே வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. ஆஹா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அன்பே அன்பே ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் புல்லின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல், பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் மாறாதே ஐயா, பாடாதே ஐயா. அல்லேலூயா, பாடாதே அலையா, பாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே.